பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிகி வக்ரதுண்டாயுதமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாயத்மிகி மகாசேனாயுதமிகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம். இன்றைய சிறப்பு பதிவு குரு அஸ்தமன நிவர்த்தி நாள். குரு பெயர்ச்சியானது கடந்த 1/5/2024 நடைபெற்றது. அப்படி பெயர்ந்த குரு பகவான் 3/5/2024 அன்றே அஸ்தமனம் ஆகிவிட்டார். ஒருத்தர் ஒரு டியூட்டியில போய் ஜாயின் பண்றாங்க. டியூட்டியில ஜாயின் பண்ணி ஒரு நாள் வேலை பார்த்துட்டு அடுத்த நாளே ஒரு மாசம் மெடிக்கல் லீவு எடுத்துட்டு போன மாதிரி 1ஆம் தேதி பெயர்ந்த குரு பகவான் 3ஆம் தேதியே விடுமுறை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். இப்ப 2/5/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு அஸ்தமன நிவர்த்தியாகி முழு பலன்களை வாரி வழங்க காத்திருக்கிறார் குரு பகவான். இந்த அஸ்தமன காலத்தில் ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் அஸ்தமன தோஷம் இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் நற்பலன்களை வாரி வழங்கியிருப்பார். நாம ஏன் இந்த மாதிரி பதிவுகளை பார்க்கணும்னா, நம்ம ஜனன ஜாதகத்தின் கணக்கானது 40%, அதற்கடுத்து தசாபுத்தி என்பது 30%, அதுக்கடுத்து பார்த்தோன்னா கோச்சார பலன் என்பதே முழுமை பெறக்கூடிய 30%. அப்போ கோச்சார பலன் சரியில்லாத பட்சத்தில் தசாபுத்தி கொடுக்கக்கூடிய பலன்களையும் ஜாதகம் கொடுத்த பலன்களையும் முழுமையாக அடைய முடியாது, கைக்கு வராது. அப்போ இந்த கோச்சார பலன்களை நம்ம சரியாக பார்க்கணும். இந்த கோச்சார பலன்கள் தான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, கிரக பயிற்சிகள். இந்த குரு பயிற்சியானது சுப பயிற்சி. குரு சுபகாரகன், தேவகுரு பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடியவன். அவர் கொடுக்கக்கூடிய முழு பலனை இந்த குரு பயிற்சியின் மூலியமாக அடைய முடியல. ஏன்னா ஒரே மாசத்துல பெயர்ந்து ஒரே நாள்ல ஒரு மாசம் அஸ்தமனம் ஆகிவிட்டார். இப்ப அஸ்தமன நிவர்த்தி ஆகிறார் 2/6/2024 அன்று. தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருந்தார். அவர் இந்த குரு பயிற்சியில் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 6ஆம் இடத்துக்கு போனாலும் அஸ்தமனத்தில் இருந்தாலும் பெரிய கஷ்டம் இல்லை. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து பல்வேறு இன்னல்களை தந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவற்றையெல்லாம் உங்கள் புத்திசாலித்தனத்தால் 11ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து உங்கள் புத்திசாலித்தனத்தால் வென்று காட்டி வரீங்க. சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தனுசு ராசி. அவர்களுக்கு ராகு கொடுக்கக்கூடிய தொல்லைகள் இப்போ விலக போகுது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் நோய், எதிரி, வீண் வாக்குவாதம், கடன் இதெல்லாம் கொடுத்தாலும் அவர் பார்வை பலனாக உங்க 12ஆம் வீட்டை பார்க்கிறார், 2ஆம் வீட்டை பார்க்கிறார். அதுதான் சிறப்பு. 12ஆம் வீட்டை பார்த்து விரய செலவை குறைப்பார், 2ஆம் வீட்டை பார்த்து சுப செலவை ஏற்படுத்துவார். அப்ப சுபமாக வரக்கூடிய வருமானத்தை கடனை அடைத்து சுப செலவு ஏற்படும். கணவனால் மனைவிக்கு லாபம், மனைவியால் கணவனுக்கு லாபம் என்று இருக்கும். இந்த நேரத்தில் வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்களை அனுசரித்து போகணும் தனுசு ராசிக்காரர்கள். அப்பதான் லாபத்தை அடைய முடியும். நான் ரொம்ப கெத்தா இருந்தேன், எதுலையுமே நான் ஒரு கெத்து அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் ஒன்னே ஒன்று தான் செய்யணும். 6ஆம் வீட்டில் போனதால உங்க கெத்தெல்லாம் விட்டு கொடுத்து நார்மலா போயிருங்க, அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க. இந்த நேரத்தில் ஜூன் 19க்கு மேல சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமாக வருகிறார். எல்லாம் சேர்ந்து நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறது. அனைவரும் குரு அஸ்தமன நிவர்த்தியின் பலனாக 6ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பகவான் பார்வை பலனாக 12ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் பார்த்து உங்களுக்கு இன்னல்களை தீர்க்க போகிறார். என்னன்னா ரொம்ப நாளா நோயை தீர்க்க முடியல. கால் வலி குடைச்சலா இருந்துச்சு, தலைவலி இருந்துச்சு, தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு, உடல் உபாதை இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப பார்வை பலன்ல தீர்க்க போகிறாரு அப்படின்றதை புரிந்து கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரரை போய் பாருங்க. மற்றவர்கள் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் ஏகாம்பரேஸ்வரராக சிவனை நினைத்து கொண்டு அர்ச்சனை செய்து வணங்கிவிட்டு வரும்போது குரு அஸ்தமன நிவர்த்தியாகி 6ஆம் வீட்டில் அமர்ந்து பார்வை பலனாக கொடுக்கக்கூடிய யோகத்தை பெற்று அனைவரும் இன்பமாக வாழ வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரர்களை, மகர ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 5ஆம் இடத்தில் பெயர்ச்சியானார் 1/5/2024. 3/5/2024 அஸ்தமனம் ஆயிட்டாரு. ஒரு மாதம் பலனே கொடுக்கல. இப்போ 2/6/2024 அன்று பலனை முழுமையாக கொடுப்பார். 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து பார்வை பலனாக உங்கள் வீட்டையே பார்ப்பார்.
உங்க 11ஆம் வீட்டை பார்ப்பார், உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்ப்பார். அதன் மூலியமாக முயற்சியின் மூலியமாக லாபம், உழைப்பின் மூலியமாக லாபம், தொழில் அமையாதவர்களுக்கு தொழில் கிடைக்கும், நடந்தே போயிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன வாகனம், பழைய வாகனமாவது வாங்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். ஏன்னா பாத சனியில் இருக்கும்போது பெரிய லாபம் கிடைக்காம சின்ன லாபமாக கொடுப்பார். எது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இப்போ சின்னதுக்கு ஆசைப்பட்டவங்க தான் அப்புறமா பெரிய லெவலுக்கு போக முடியும். 100 ரூபா சம்பளத்துக்கு போனவங்க லட்சமாக சம்பாரிச்சதெல்லாம் காலம் இருக்கு. கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும் மகர ராசிக்காரர்கள். இந்த குரு அஸ்தமன நிவர்த்தியாகி குரு பகவான் கொடுக்கக்கூடிய நேரடி பார்வை பலனை பெறுவதற்கு நேரா எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும், அதுவும் சனி வேறையா ஜூன் மாதம் 19ஆம் தேதி பக்ர நிவர்த்தியாக போகிறார். அதனால மகர ராசிக்காரர்கள் எந்த ஊரில் இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சீர்காழியில் சட்டநாதரை போய் பார்த்துருங்க. அப்படியே மாயாவரத்தில் இருக்கிற மேதா தட்சிணாமூர்த்தியும் பார்த்துருங்க. கண்டிப்பாக மேதா தட்சிணாமூர்த்தி ரிஷப வாகனத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய முழு பலனை உங்களுக்கு வாரி வழங்கி விடுவார். சட்டநாதரை போய் பார்க்கும்போது சனீஸ்வர பகவான் 7.5 சனியில கொடுக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து விலக்கி பாத சனியின் மூலியமாக லாப சனியாக செயல்பட்டு பல்வேறு லாபங்களை வாரி வழங்குவார். அனைவரும் சீர்காழி சட்டநாதரையும் அருகில் இருக்கக்கூடிய மாயவரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வள்ளலார் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தியும் பார்த்து வழிபட்டு இந்த குரு அஸ்தமன நிவர்த்தி முடிந்து குரு கொடுக்கக்கூடிய யோகத்தை முழுமையாக பெற்று வளமாக வாழ வாழ்த்துக்கள். 24 அன்று பெயர்ந்த குரு பகவான் 3/5/2024 அஸ்தமனம் ஆயிட்டாரு. இப்ப 2/6/2024 அஸ்தமன நிவர்த்தியாகி யோகத்தை கொடுக்க போகிறார். இந்த யோகத்தின் மூலியமாக சில அலைச்சல்கள், மன உளைச்சல்கள் இருந்தாலும் பார்வை பலனாக உங்க 12ஆம் வீட்டை பார்ப்பார், 2ஆம் வீட்டை பார்ப்பார். அது ஒரு பெரிய பிளஸ். தனக்காரகனா பார்ப்பாரு. அங்க ஏற்கனவே ராகு இருக்காரு. அதனால வெளிநாடு பயணம் மேற்கொள்வது, வெளி உலக தேசம் போவது, ஆன்மீக பயணமாக காசி ராமேஸ்வரம் போவது, அதன் மூலியமாக உங்களுடைய கர்மாவை குறைப்பது, குலதெய்வ வழிபாடு செய்வது, கருப்பசாமி வழிபாடு செய்வது, இதெல்லாம் மேற்கொள்ளலாம். அது முக்கியமாக இந்த குரு அஸ்தமன நிவர்த்தியாகி 4ஆம் இடத்துல குரு அமர்ந்து பார்வை பலனை கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் மதுரை போயிடுங்க. மதுரையில் பழமுதிர்ச்சோலைக்கு மேலே இருக்கக்கூடிய ராக்காயி அம்மன் அவங்கள போய் பாருங்க. அங்கே வரக்கூடிய நூபுர கங்கையில் அந்த தண்ணியில் தான் கள்ளழகர் குளிப்பார். அந்த தண்ணியில் தான் நீங்களும் குளிக்க போகிறீங்க. அந்த தண்ணியில் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு ராக்காய் அம்மனுக்கு ஒரு எலுமிச்சம்பழ மாலை சாத்திட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை, அங்கே இருக்கிற ஆதிவேலுக்கு ஒரு அர்ச்சனை, அதை முடித்து விட்டு கீழே வந்தீங்கன்னா கள்ளழகர் இருப்பார். கள்ளழகருக்கு முன்னாடியே 18ஆம் படி கருப்பு இருப்பார். 18ஆம் படி கருப்பு கிட்ட ஒரு செதர் தேங்காய் அடிச்சிருங்க. உங்கள் வினைகள் எல்லாம் தீர்த்து வைத்து விடக்கூடிய திறன் பெற்றவர் 18ஆம் படி கருப்பு. அவருக்கு உடம்பெல்லாம் செலுக்குது, அவ்வளோ ஒரு சிறப்பு. 18ஆம் படி கருப்புக்கு ஒரு செதர் தேங்காய் அடிச்சுட்டு அப்படியே உள்ளே போய் கள்ளழகருக்கு உங்கள் உயரத்தில் நீங்கள் அப்படியே நில்லுங்க. நின்று உங்கள் உயரத்துக்கு ஒரு துளசி மாலை வாங்கி அவருக்கு சாத்திருங்க. உங்கள் கஷ்டத்தெல்லாம் அவர் எடுத்துட்டு யோகத்தெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவார். எம்பெருமான் ஆதியும் அந்தமுமான பரம்பொருள் காக்கும் கடவுள் கள்ளழகர் உங்களை காத்து ரட்சிப்பார். இந்த ஜென்ம சனி காலத்திலையும் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை வாரி வழங்குவார். குரு 4ஆம் இடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அலைச்சல் எல்லாத்தையும் தீர்த்து வைத்து ஜூன் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய சனி வக்ர காலத்தில் உங்களுக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி காட்டுவார். இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி குரு அஸ்தமன நிவர்த்தியாகி குரு பகவான் கொடுக்கக்கூடிய அலைச்சலில் இருந்து காத்து ரட்சித்து 18ஆம் படி கருப்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகத்தை முழுமையாக பெற வாழ்த்துக்கள். மீன ராசிக்காரர்களே, மீன ராசியை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சியில 1/5/2024 குரு பெயர்ந்து 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி பல வாய்ப்புகளை முயற்சிகளை கொடுத்தார்.
ஆனால் அவற்றெல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கல. 3ஆம் தேதி அஸ்தமனம் ஆயிட்டார். 3/5/2024 அஸ்தமனமானவர் 2/6/2024 அஸ்தமன நிவர்த்தியாகி உங்களுக்கு முழு குரு பலனை வாரி வழங்க காத்திருக்கிறார். குரு 3ஆம் இடத்தில் முயற்சி, பயிற்சி, பயணம் இந்த ஸ்தானத்தை கெடுத்தாலும் பார்வை பலனாக உங்க ராசியே பார்த்துருவாரு. அதே மாதிரி உங்க 11ஆம் வீட்டை பார்ப்பாரு. அதன் மூலியமாக மறைமுகமாக வருமானம் கிடைக்கும். வீழ்ந்து விட மாட்டீர்கள், பயப்படாதீங்க. நான் வீழ்ந்து விடேன் என்று நினைத்தாயோ என்று புலம்ப வேண்டாம். அடுத்தவர்களை ஏளனமாக பேசுபவர்களை எல்லாம் எதிர்த்து நின்று ஜெயிக்கும் பவரை பார்வை பலனாக குரு பகவான் இந்த அஸ்தமன நிவர்த்திக்கு பிறகு அஸ்தமனமாகி நிவர்த்தியாகி உங்களுக்கு பலனை கொடுப்பார். 2/6/2024 இருந்து குரு பகவான் பார்வை பலனாக உங்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்குவார். இந்த நேரத்தில் மதுரை போங்க. மதுரையில் இன்மையில் நன்மை தருவார் சிவனை போய் பாருங்க. ஒரு பிரதோஷத்தன்னைக்கு அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அப்படியே மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு மீனாட்சிக்கு ஒரு கிளிப்பட்சியில் பட்டு புடவை சாத்திடுங்க. சொக்கநாதருக்கு 9 கஞ்சி வேஷ்டி வாங்கி சாத்திடுங்க. சாத்திட்டு வரும்போது 7.5 சனி பாதிப்பிலிருந்து விலகி குரு பகவான் 3ஆம் இடத்தில் பயணம் செய்தாலும் அவற்றிலிருந்து வரக்கூடிய தொல்லையிலிருந்து விலகி பார்வை பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் வரக்கூடிய ஜூன் 19க்கு பிறகு சனீஸ்வர பகவான் வக்ரகாலத்தை தொடங்க காத்திருக்கதால 7.5 சனியில யோகத்தை பெற போறீங்க. இவற்றையெல்லாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள மதுரை மீனாட்சி சொக்கநாதரை வழிபட்டு குரு பகவான் அஸ்தமன நிவர்த்தியாகி 3ஆம் இடத்தில் அமர்ந்து பார்வை பலன் கொடுக்கக்கூடிய முழு பலனையும் பெற வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக குரு பெயர்ச்சி பெயர்ந்து முழு பலனை கொடுக்க முடியாமல் 1 மாசம் அஸ்தமனமாகி விடுமுறை எடுத்து சென்று மீண்டும் குரு அஸ்தமன நிவர்த்தியாகி முழு பலனை வாரி வழங்க காத்திருக்கிறார். அந்த பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எப்படி பயன்படுத்திக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டு குரு சுபகுருவாக உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய யோகத்தை பெறணும் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அவற்றை வீப்ளே நேயர்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் குரு பகவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வெற்றி வாய்ப்புகளாக பயன்படுத்த வாழ்த்துக்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.